தேவன் எப்போதும் கோவிலில் நல்லொழுக்கத்தை பற்றி பெரிய உரைகளை நிகழ்த்துவார். அவர், நாம் எல்லோருமே தர்மத்தை காப்போம், பொய் பேசக்கூடாது, பிறரை நிந்திக்கக்கூடாது என்று உரையாடுவார். இவர் இவ்வளவு நல்லொழுக்கமானவரா என்று முதலில் எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆனால் விரைவில் மக்கள் விசித்திரமான ஒன்றை கவனித்தனர். அவரது உரைகளுக்குப் பிறகு தேவன் வெளியே ஒரு சில ஆண்களுடன் அமர்ந்து மற்றவர்களைப் பற்றி, வணிகர் பேராசை கொண்டவர், விவசாயி சோம்பேறி, பூசாரி கூட மக்களை ஏமாற்றுகிறார் என்று மோசமாக பேசினார். அவரது இதயம் உண்மையிலேயே தர்மத்தின் வழி நடந்தால் அவர் மற்றவர்களைப் பற்றி பேசுவதில் நேரத்தை வீணாக்க மாட்டார். அவரது நல்லொழுக்க வார்த்தைகள் வெறுமையாக ஒலித்தது. இதற்கிடையில் வேலு என்ற மற்றொரு மனிதர் யாரிடமும் அதிக நேரம் பேசுவதில்லை. ஆனால் அவர் எல்லோரிடமும் அன்பாக பேசினார். யாரையும் அவர்களின் முதுகுக்குப் பின்னால் அவமதித்ததில்லை. மக்கள் தேவனை விட வேலுவை அதிகமாக மதிக்கத் தொடங்கினர். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் ஆண்மை புறஞ்சொல்லும், புன்மையார் காணப்படும். ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்ல என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஏற்ப தேவனின் குணத்தை பற்றி அனைவரும் அறிந்தனர். புறம் பேசுவது ஒரு பொய்யான இதயத்திற்கு சான்றாகும். உண்மையிலேயே நல்லொழுக்கமுள்ள ஒருவர் ஒருபோதும் மற்றவர்களைப் பற்றி மோசமாக பேச மாட்டார்கள்.